கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் கேது, அதுலேயும் இந்த வாரம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சு மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நார்மலாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது தேவையில்லாத விஷயங்கள் எதையும் இந்த வாரம் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நல்லா பேச்சை குறைங்க, அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நார்மலாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், தைரியமாக பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்குறாரு, அந்த தைரியம் தன்னம்பிக்கை போயிடும், சோம்பேறித்தனம் வரும். அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு எதை லைஃப்பில் முதல்ல செஞ்சால் நல்லாயிருக்கும், எதை 2ஆவது செஞ்சால் நல்லா இருக்கணும் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவேட்டை மாற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த காலங்களில் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து இந்த வாரம் அருள் புரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக எனக்கு ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த மாற்றங்கள் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியை விற்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. அதோட இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்ல, அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். வருமானங்களும் ஹை லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, அடக்கி வாசிங்க. ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, மறைமுகமான தொல்லைகள் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய கரியர் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பிரம்மாவையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள்.